ஜீவாதிபதியே கொலை செய்தீங்க, தேவன் அவரை எழுப்பினாரே. ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, தேவன் அவரை எழுப்பினாரே. வசனத்தை கேட்ட யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவி இறங்கினது. வசனத்தை கேட்ட யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவி இறங்கினது. அதற்கு நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோமே, அதற்கு நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோமே. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. கடைசிக்கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஆவியாய் இறங்கணுமே. கடைசிக்கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியாய் இறங்கிடுமே. அக்கினியாய் இறங்கணுமே, அக்கினியாக மரணமே, பெருங்காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாயணுமே. அக்கினியாய் இறங்கணுமே, அக்கினியாக மரணமே, பெருங்காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாயணுமே. இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்யப் போகிறதில்லாதபடியால் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களா? ஆமாம். நான் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துடைய உயிர் தேர்ந்த நாளை, இதே வசனம் இயேசு உயிர் தேர்ந்த நாளில் இதே வசனம் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்குது. உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தப்படு. ஆமென். ஆமாம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்திலே முதலாம் நாளிலே அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். ஆமென். சொல்லுது, வாரத்தில் முதலாவது நாளில் அதிகாலையில் தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்கள். அது என்ன சொல்லப்படுதுன்னா, வேறு பைபிளில், ஈசி பைபிளில் விலையேற பெற்ற நறுமணம் வீசுகிற தைலத்தை கொண்டு வந்தாங்களாம். ஆமென். நறுமணம் என்ன? நர்மதா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நர்மதா. நர்மதானா நறுமணம் வீசுறது, சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆமென். நிறைய சென்ட்டு, நிறைய அவருக்கு தூபம் இருக்கும், நறுமணம் வீசுகிற பல பொருட்களை கொண்டு அதிகாலையில் தேடி கல்லறையாண்ட வந்தாங்கன்னுக்குது. ஆமென்.
இப்போ நம்ம பார்க்குற கல்லறை போல அப்போ இல்லை, பேய் போதுன்னுவாங்க. அல்லேலூயா. நாய் போனாலும் அங்கே பார்த்தா எதனா ஒரு நேலை பார்த்தா பேய் போயின்னுக்குதுன்னுவாங்க. அப்படிப்பட்ட நாள்லாம் இருந்துருக்குது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அப்போ ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில பெண்களோட கல்லறை இடத்துக்கு வந்தார்கள். ஆமென். அப்போ நம்ம கூட முதல் காரியம் நம்ம அங்கே சொல்கிறாரு ஆமோஸில், நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்படுன்றாரு. ஆமென். அந்த வசனம் சாதா சொல்லலை, அந்த அதிகாரத்தில் அது பார்த்தாவே பயங்கரமாகுது. ஆமென் சொல்லுங்களா. எதுக்கு ஆயத்த பண்ணன்னு அந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டு இங்கே நோக்கி அவர்களுடைய எஜமானங்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். இது துரடுகளாலும் இழுத்து கொண்டு போவ நாட்கள் வரும் என்று ஆமென் ஆமென் சொல்லுங்களா. எளியவர்கள், ஏழைப்பட்டவங்கள, தரித்திரமாக இருக்கிறவங்கள அதிகமாக துன்பப்படுறாங்களே இந்த நாட்களில். ஆமென். அது 3. அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க. சிவாதிபதியே போல செய்யுங்க, தேவன் அவரை எழுப்பினாரே. சிவாதிபதியே போல செய்யுங்க, தேவன் அவரை எழுப்பினாரே. அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோமே, அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோமே. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க வரத்தை பெற்றுக்கொள்வீங்க. வசனத்தை கேட்டே அவர் மேலேயும் பரிசுத்த ஆவி இறங்கினது. வசனத்தை கேட்டே அவர் மேலேயும் பரிசுத்த ஆவி இறங்கினது. அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோமே, அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோமே. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். சோத்திரம். என்னுடைய செய்தி என்னன்னா,
ஆயத்தத்தோடு வரணும், அக்கறையோடு வரணும், பொறுப்போடு வரணும், உத்தரவாதத்தோடு வரணும், நம்பிக்கையோடு வரணும். அப்போ தான் இயேசு யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம உண்மையாகவே இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, திருப்பி சொல்கிறேன், நம்ம ஆயத்தத்தோடு வரணும். ஆயத்தன்றது அதுக்கு அடுத்த காரியம் அக்கறையோடு வரணும், அதுக்கு அடுத்த காரியம் பொறுப்போடு வரணும், அதுக்கு அடுத்த காரியம் உத்தரவாதத்தோடு வரணும், அதுக்கு அடுத்த காரியம் நம்பிக்கையோடு வரணும். சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. ஆயத்தத்தோடு வரணும், அக்கறையோடு வரணும், பொறுப்போடு வரணும், உத்தரவாதத்தோடு வரணும், நம்பிக்கையோடு வரணும். இது உண்மையாக ஒரு நல்ல செய்தி. திருப்பி நான் உயிர்த்தெழுந்ததை பற்றியே தான் பேச போகிறேன். ஆமென். ஆமாம், உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு நான் பேசுனதெல்லாம் பார்த்தா பயத்தையும் உண்டாக்கிட்டு இருக்கோம். அது நான் அப்படி பண்ண மாட்டேன், அது நீங்கள் மாறிக்கணும். இப்போ நான் பைபிள் வசனத்தை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்ம முதல் பார்க்குறது இந்த இடத்துல இவங்க ஒரு உத்தரவாதத்தோடு வராங்க. உத்தரவாதத்தோடு அங்கே சொல்லப்பட்டுக்குது, விலையேற பெற்ற தைலத்தை இயேசு கிறிஸ்துக்கு உடைச்சி ஊற்ற அவங்க வராங்க. அந்த இடத்துல சொல்லப்படுக்குது ஃபஸ்ட்டு ஆயத்தத்தோடு வந்தாங்க. நீங்கள் அதே அதிகாரத்தை கொஞ்சம் ஆதியாகத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகம் 43:16 கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பென்யமீன் அவர்களோடு கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. ஆமென். என்ன பண்ண? அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்து ஆயத்தம் படுத்துறோமா இல்லையா? சாப்பாடு ஆயத்தம். அப்போ நான் சொல்றது முதல் காரியம் என்னன்னா, நம்ம தேவன் அவர் உயிர் தேய்ந்தவராக நம்ம காணணும்னா உண்மையாகவே முதல் தேவை நம்மளுக்கு ஆயத்தம்தான். ஆமென். ஆயத்தம், அக்கறை, நம்பிக்கை, பொறுப்பு, உத்தரவாதம், இப்படிலாம் நம்ம இருந்து தேவனை தேடினா தான் உங்களுக்கு தேவன் யாருன்றதே தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், லூக்கா 24 அங்கே சில பெண்களாக சேர்ந்து விலையேற பெற்ற தைலத்தை
பாருங்க. யாத்திராகம் 19:11 இருங்க இந்த இடத்துல 3ஆம் நாள் வருது. ஃபர்ஸ்ட் 3ஆம் நாளை பார்ப்போம். லூக்கா சுவிசேஷத்தில் சோத்திரம் 24ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 வாசிங்க. மனுஷகுமாரன் பாவியிலான மனுஷன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் கலிலேயாவில் இருந்து காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்க. 3ஆவது நாள் இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல கூட நீங்கள் லூக்கா 24:21 வாசிங்களேன். லூக்கா இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. 3 நாள் ஆனது. ஆமென். அப்போ பாருங்க, 3 நாள் அவரை விட்டுட்டு அவர் இறந்துட்ட உடனே 3 நாள் அந்த ஜனங்க. இப்போ நம்ம கூட வீட்டில் யாருன்னா இறந்துட்டா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நாள் ஒரு படியில் போட்டு வீட்டில் உயிரோடு இருக்கும்போது சோறு அவர் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, துணியை கொடுத்து, குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரை நம்ம பாராட்ட மாட்டோம். ஆனால் இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டுலாம் அடக்கார அதெல்லாம் பண்ணிவிட்டு, ஆமென், அன்றைக்கி சாயந்தரமும் ஒரு வழுக்கு கொளுத்தி வைப்பாங்க. ஒரு உயிரோடு இருப்பார்னு அவர் சொன்னாரே, நினைவு கூறுங்க. இந்த இடத்துல 3 நாள் ஆயத்தப்பட்டு இருக்க கடவதாக 3ஆம் நாளிலே கர்த்தர் வாசிங்க சகல ஜனங்களுக்கும் சீனா மலையிலிருந்து இறங்கி வருவாரு. இந்த காலையில பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. அக்னியா இறங்கி வந்திருக்கிறாரு. மகிமையா இறங்கி வந்திருக்கிறாரு. வல்லமையா இறங்கி வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அதுல கொஞ்சம் கீழே போனீங்கன்னா 13 ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லெறி உண்டு. இல்ல அதிலே 14 சனிக்கிழமையில பாஸ்டிங் இருப்பேன். இந்த 3 நாளும் என் ஜபம் எங்கள் சபையில் எங்கள் தேவன் எங்கள் போதகர் மூலிமா என்னோட இடைப்படணும். எங்கள் போதகருக்கு நிறைய வெளிப்பாடு தேவை, பரிசுத்தம் தேவை, நிறைய தேவன் அவரோட இடைப்படணும்னு கேட்பேன். நான் கேட்டு எங்கள் பாஸ்டர் முன்னால் போய் பார்ப்பேன். எங்கள் பாஸ்டர் சும்மா தான் உட்காருவார். நான் பார்த்துக்கிறேன், ஒன்றுமே பேச மாட்டார். அந்த இடமும் அப்படி பிரசன்னத்தினால நிறைஞ்சிடும். நான் பார்த்துக்கிறேன் சாம் சுந்தரியாக இருந்த நாட்களில். ஏன்னா அவருடைய போதனையில் தான் நான் வளர்ந்தவன். அது எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஆராதனை போது ஆராதனை நாளுக்கு கூட ஜெபிக்காத எத்தனை பேர் ஆயத்தம் இல்லாத இங்கே உட்காந்துக்கிறாங்க தெரியுமா? எப்படி ஜனம் வரும்? இன்றைக்கி பாருங்கள், ஜனமே இல்லை. ஏன் இல்லை? நடத்துனவங்க மேலே தப்பா? இல்லை, உட்கார்றவங்க பொறுப்பு இல்லை, உத்தரவாதம் இல்லை. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். பொறுப்பு இல்லை, உத்தரவாதம் இல்லை, ஆயத்தம் இல்லை, அக்கறை இல்லை, நம்பிக்கை இல்லை. இயேசு இந்த இடத்துல இருக்கிறாருன்றது ஒரு நம்பிக்கை இல்லை. உனக்கு நம்பிக்கை இருக்குமானா நீ ஆயத்தமாக இருப்பில்ல? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களா?
அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களே, இங்க வந்துக்கிறாரு அவரு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேவ பிரசன்னம் நம்மளுக்கு தேவை. இந்த இடத்துல சொல்லப்பட்ட யாத்திராகம் அவங்க 3 நாள் கனவு மனைவி தன்னை பரிசுத்தமாக்கின்னு தன்னுடைய துணிமணியெல்லாம் பரிசுத்தமாக காத்து தேவன் முன்னால் வந்து அவரை தொய்து கொள்ளும் போது உண்மையாகவே சீனா மலையிலேருந்து இறங்கி அந்த ஜனம் முன்னால் வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறாரு. யார் யார் அவரை பார்க்க முடியும்? யார் யார் அவரை உணர முடியும்? சொல்லுங்க. ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் அதை பற்றி தெரியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் பாடல் பாடிலாம் துதிக்கிறேன்னா பாட்டு பாடன்றதுக்காக நான் பாடலை, தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக நான் பாடுறேன். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அப்போ இங்கே பாருங்க, அந்த 19 சொல்லப்பட்டிருக்குது, எக்காலம் வர வர மிகவும் பலமாக தொனித்தது. மோசே பேசி தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனா மலையில் கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசே மலை கொடிமுடியில் ஏறி போனான் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல பாருங்க, அந்த கீழே சொல்லப்பட்டுக்குது, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, இல்லை அந்த 18 கர்த்தர் சீனா மலையில் அக்னியா இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுக்குது. ஆமென். இந்த இடம்லாம் கூட ஒரு புகை வரக்கூடாதா? இந்த இடத்துல கூட பரலோக மகிமை இந்த இடத்த நிரப்பக்கூடாதா? நிரப்போம். ஆமென். என்ன தேவை? அதுக்கு ஆயத்தம் தேவை, அக்கறை தேவை, பொறுப்பு தேவை. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. நம்மளாவே வந்து போனோன்னா பொறுப்பாக இருக்க தேவையில்லை. நம்மளாவே நம்ம இருக்கணும்னு சொன்னால் நம்ம யாரை போல வரலாம் போகலாம். நம்ம அவராக மாறினோன்னா, அவர் நம்மளா மாறினோன்னா, ஆமென் சொல்லுங்களா, உத்தரவாதம் தேவை, பொறுப்பு தேவை, அக்கறை தேவை. அப்போதும் ஆவியில் நிறைஞ்சு இருக்கணும்னு அவங்க விரும்பலை. ஆமென். நீங்கள் அந்த இதில் அந்த 13 பாருங்க. பாருங்க, அப்பொழுது தேசத்தறியாகிய தேசத்தில் திரிகிற மந்திரவாதிகள் யூதர் சிலர் பொல்லாத ஆவி பார்த்துக்க, ஆயத்தம் இல்லை, சொல்ல துணிறாங்க. என்ன சொல்லப்பட்டுக்குது பாருங்க, இது பார்த்தாவே. அப்பொழுது திருப்பி வாசிங்க, எல்லாம் பாருங்களேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து ஆமென். இவங்க ஆயத்தம் இல்லை, ஆனா இயேசுவின் நாமத்தினால ஓடிப்பா சாத்தானன்றாங்க. ஓடமா சிரிக்கும். ஐயோ ஐயோ, காயிலே ஜபம் பண்ணாத வந்து உட்காந்து என்ன துரத்த பார்க்குறியா? வா, உங்கள் வீட்டாண்ட நான் உன்னை துரத்துறேன் உன் பையனை வச்சு. ஏன் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை முறைக்கிறாங்க, திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க. ஆராதனைக்கு வரும்போது நல்லா இருக்கிறோம், ஆராதனை முடிச்சுட்டு வீட்டில் போனால் சமாதான கேடுகள், சண்டை, விரோதமான எண்ணங்கள், விரோதமான பேச்சுகள் ஏன் வருது? உனக்கு விரோதமாக ஒரு ஆவி இருக்குது அங்கே. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களா. என்கிட்ட காட்டினாரு, இது அறிவேன், பவுல அறிவேன், நீ யாரு? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், பொல்லாத ஆவிகள் வந்து நம்மளை பார்த்து எதிர்த்து பேச நம்ம விடக்கூடாது. நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். நீங்கள் இந்த நாளை எந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி அக்கறையோட, உத்தரவாதத்தோட, பொறுப்போட, நம்பிக்கையோடு வந்து இங்கே நிற்பீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஆவிகள் என்ன பண்ணுவார்? உங்கள் வீட்டுக்கிட்ட வராதபடி கத்த துரத்தி அனுப்புவார். இந்த வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு உனக்கு இடம் இல்லை, இது எனக்காக இருக்கிற, எனக்காக ஆயத்தம் பண்ண இடம் இது. நான் இந்த வீட்டில் வாசம் பண்ணுறதுனால நீ எதுவும் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்களா. நான் என் வீட்டில் நிற்கிறத பார்த்தேன், என் கிட்ட கூட வர முடியல. என் ஃப்ரண்ட்ல இருக்கிற தேவனுடைய வசனமா அதை பிசாசு பிடிச்சிக்கினா ஒரு கனவுல வந்து யாருன்னா ஒருத்தர் எதனா பண்ணிட்டா அந்த நேரத்தில் தான் இவங்க அக்கறையே எடுப்பாங்க. அது இல்லை, அது உன்னுடைய சுயத்துக்கு எடுக்கிற. இன்னைக்கு எத்தனை பேர் மந்திரத்தில் சூனியத்தில் பிசாசுடைய கையில் அகப்பட்டுன்னு, எத்தனை பேர் வீட்டில் இருக்க முடியாத மந்திரம் பண்ணுறாங்கன்னு பைத்தியக்காரனா வீட்டை விட்டு அலையலாம். எத்தனை பெண்கள் ஆண்கள் வீட்டில் நிம்மதியாக இன்னைக்கு படுக்க முடியாத எத்தனை இடத்துல அலைஞ்சு திரியலாம். வீட்டில் பார்த்தா கைத்து வந்து பிடிக்குது, வீட்டில் பார்த்தா ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம தேவனுடைய பவரை அனுப்பக்கூடாதா? தேவனுடைய பவர் நம்ம மூலியமா அவங்கள விடுதலையாக்க கூடாதா? விடுதலையாக்கும். நம்ம பொறுப்பா மாறுவோம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. பொறுப்பு தேவை, உத்தரவாதம் தேவை. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா அதில் ஆயத்தம். லூக்கா சுவிசேஷத்தை லூக்கா ஃபஸ்ட்டு ஆயத்தம் தேவை. ரெண்டாவது நம்மளுக்கு ஆமாம் அக்கறைன்றது நான் நம்பிக்கைன்னு சொல்கிறேன். இந்த 11 பாருங்கள். இவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு வீண் பேச்சியாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு வார்த்தையான்னு சொல்லலாம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இயேசு உயிரோடு எழுந்து வந்த உடனேயும் அவரே உயிரோடு இருக்கிறாருன்னு அவங்க அந்த பெண்கள்லாம் சொல்லும் போது நம்பாத இருப்பாங்கன்னா இப்போ நான் சொல்கிறதையா நீங்கள் நம்ப போகிறீங்க? ஆமென். பாரு எத்தனை இடத்துல இது எழுதியிருக்குது பாருங்க. இங்கே சொல்லுது அந்த வசனம் வாசிங்க. இவர்களுடைய வார்த்தை என்ன பேச்சு? வீண் பேச்சு. இப்போ ரொம்ப பேருக்கு நான் இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, பூமி அதிர்ச்சிலாம் வரன்றாரு, மழையெல்லாம் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்படும், அதெல்லாம் எப்போ வரும் பார்த்துக்கலாம், என்ன போகுது, இருந்தால் வாழ்வோம் இல்லைன்னா போவோம். எல்லாம் அவங்க மேலே வந்து தலையெழுத்து. நீ வேற அது அழகாக சொல்லிக்கினே குழந்தை வெளியே போவோம். உனக்கு தலையெழுத்து, எங்களுக்கு தலையெழுத்து இல்லை, வீண் வார்த்தை. அதை நீங்கள் அதே அதிகாரத்தில் கொஞ்சம் தள்ளிப்போங்க. சோத்திரம். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். 14 பேசிக்கொண்டார்கள். அதே அதிகாரத்தில் 19 வாசிங்க. செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இவங்க யாரும் நம்பல, ஆனால் நம்பணுன்றாங்க. இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, இப்போ நம்ம நம்பினா தான் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் உயர்வு தருவார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அங்கே 39 நான் தான் என்று அறியும்படி என் கையையும் என் காலையும் என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காணுகிறபடியே போதும் போதும். இங்க சொல்லுது சந்தோஷப்பட்டாங்க, இன்னும் அவரை விசுவாசிக்கல. ஆனால் மார்க்கில் சொல்லப்பட்டிருக்குது சந்தேகப்பட்டாங்கன்னு. ஆமென். மார்க் அதிகாரத்தில் பார்த்தா சந்தேகம். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது
அவர்களும் போய் அதை மற்றவருக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு Hallelujah.
சோத்திரம் பண்ணும். ஃபஸ்ட்டு ஆயத்தமாக இருந்தால் தான் அவருடைய பவரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவிசுவாசத்தை துரத்துங்க. பிசாசே, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை தொட முடியாது. நீ அவிசுவாசம்
தரிசனம். அப்ப பாருங்க, அந்த தரிசனத்தில் இப்ப சொல்ற யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அந்த அந்த 21:15 இவர்களை பார்க்கிலும் என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? அவன் சொல்றான், இருக்கிற ஆண்டவரன்றான், உனக்கு எல்லாமே என்னை பற்றி தெரியன்றான். தெரியும். முதலாள் நீ தான் ஓடின, பேசுகிற பேச்சில் மட்டும் நான் டிராவலியே இருப்பேன், நான் காவல்லையே இருப்பேன், எங்கே ஓடினாலும் கூடிய ஓடியாருவேன், டக்குன்னு வருவேன். ஃபஸ்ட்டு நீ தான் காட்டி கொடுப்ப. அவன் எப்படி பேசினானோ அப்படியே 3 வாட்டி தேவன் அவனை உணர்த்தினார். 3ஆவது வாட்டி அவன் அழுதுட்டான். இப்போ சொல்கிறாரு பீட்டர், ஃபஸ்ட்டு உன் இஷ்டத்துக்கு நீ போன, இப்போ உன் இஷ்டத்துக்கு பேண்ட்டை போட்ட, சூட்டை போட்ட, கோட்டை போட்ட, இனிமேல் நான் தான் என்ன பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு உன்னை நான் நடத்துவேன்றாரு. அங்கே பாரு, ஆனால் அவன் ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அந்த யோவான் சுவிசேஷம் 21:18 நீ இளைய வயதனாக இருக்கும்போது உன் அறையை கட்டி நீயே பேண்ட்டு சட்டை போட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதி வயது ஆன உடனேயும் உன் கையை நீட்டணும். இப்போ வயசாகிட்ட என்ன பண்ணுவாங்க, சட்டை போட்டுவாங்க. அப்போ நம்ம கர்த்தருடைய காரியத்தில் முதிய வயது உள்ளவங்களாக மாறணும், முதிய வயதாக மாறணும், தரிசனத்துக்குரியவங்களாக மாறணும், தரிசனத்தை பெற்றவங்களாக மாறணும். ஆமென். முதிய வயதில் உன் கையை நீட்டுவாய், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்படின்னாது தரிசனம் ஃபஸ்ட்டு ஆயத்தம் தேவை, 2வது அக்கறை நம்பிக்கை தேவை, 3வது ஆமாம் பொறுப்பு தேவை. அதில் எல்லாமே சொல்லிக்கலாம். அக்கறை தேவை, பொறுப்பு தேவை, உத்தரவாதம் தேவை, நம்பிக்கை தேவை. இதெல்லாம் உனக்கு இருக்கணும். இந்த நாட்களில் எந்த விதமான மந்திரங்கள், சூனியங்கள், ஏவல் ஆவிகள், எந்த பிசாசுடைய ஆவிகள் எங்க சபைக்கு எங்க மக்களுக்கு விரோதமா எழுப்பி இருந்தாலும் தேவ அக்னி, தேவ அக்னி, தேவ வல்லமை எல்லாம் கேளுங்க. வல்லமை வேணும், அக்னி வேணும், உயிர் தேய்ந்த வல்லமை. அந்த சகோதரிகள் உங்களை கண்டாங்களே, நாங்களும் உங்களை காணணும், உங்களை நாங்க காணணும், உங்களை காணணும்.
உங்க உயிரோடு இருக்கிறது ஆமென். முதலாவது பெண்கள் தான் கண்டாங்க. ஹalleluya. நாங்களும் காணணும். ஆமென். ஆமென். எங்க மேல அக்னி இறங்கணும். ஆமென். எங்க மேல மகிமை இறங்கணும். ஹalleluya. எங்களுக்கு விரோதமா எந்த மந்திரங்களை சூனியங்களை இந்த இடத்துல ஆராதனைக்கு தடையா எந்த தீய சக்திகளை இந்த பகுதியை வைத்திருந்தாலும் தேவ அக்னியால் அது எரியணும். ஆமென். இந்த இடத்துல சபைக்கு விரோதமா நடத்துற எங்களுக்கு விரோதமா வீட்டுல இருந்தாலும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கு விரோதமா எந்தெந்த தீய சக்திகளை யார் யார் எழுப்பி இருந்தாலும் ஏவி விட்டு இருந்தாலும் இன்னைக்கு 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 தேவ அக்னி தேவ வல்லமை தேவ உயிர் தேர்ந்த வல்லமை இறங்கணும் இறங்கணும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா எழுப்புதல் அக்னியை ஊற்றுமையா